வணக்கம். நம்ம வோட்டிங் மிஷின்ல கடைசி பட்டன் ஒன்னு இருக்கும், பாத்திருக்கீங்களா? நோட்டா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு வேஸ்ட் ஓட்டு, அதுக்கு போடுறது ஒண்ணுதான் போடாம இருக்கிறது ஒண்ணுதான்னு. ஆனா உண்மையிலே அது நம்ம ஜனநாயகத்தோட ஒரு ரொம்ப முக்கியமான டேட்டா, ஒரு டேட்டா ஆஃப் டிசென்ட். அதாவது நம்ம எதிர்ப்ப பதிவு செய்யற ஒரு தரவு. அது எப்படின்னு தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, ஒரு கேள்வி கேக்குறேன், யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு ஓட்டால ஒரு முழு சிஸ்டத்தையே மாத்த முடியுமா? இந்த கேள்விக்குள்ளதான் நோட்டாவோட உண்மையான பவரே அடங்கியிருக்கு. முதல்ல நாம எல்லாரும் செய்யற ஒரு பெரிய தப்ப சரி பண்ணிடலாம். நோட்டாவை பத்தி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உடைப்போம். அதாவது நோட்டா ஒரு வேஸ்ட் ஓட்டுங்கிற அந்த எண்ணத்தை. அப்போ நோட்டானா என்ன? சிம்பிளா சொன்னா நன் ஆஃப் தி அபவ். அதாவது மேல இருக்கிற யாருமே எனக்கு வேண்டான்னு சொல்றது. இது ஏதோ சும்மா வச்ச பட்டன் இல்ல. 2013ல இருந்து இது நம்மளோட அரசியலமைப்பு உரிமை. இது வெறும் ஒரு ஓட்டு மட்டும் இல்ல, அரசியல் கட்சிகளுக்கு நாம நேரடியா கொடுக்கிற ஒரு ஃபீட்பேக். சரி, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நோட்டாக்கு போடுறதுக்கு வீட்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு. ஆனா அது சுத்தமா தப்புங்க. ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. நீங்க ஓட்டு போடாம வீட்ல இருந்தா அது கணக்கிலே வராது, அது ஒரு நல் டேட்டா. உங்களோட கோபம், அதிருப்தி எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. ஆனா நீங்க வாக்குச்சாவடிக்கு போய் அந்த நோட்டா பட்டனை அழுத்தும் போது அது ஒரு நெகட்டிவ் டேட்டாவா பதிவாகுது. அதாவது நான் வந்தேன், ஆனா நீங்க நிறுத்தின எந்த வேட்பாளரும் எனக்கு சரிப்பட்டு வரலன்னு அதிகாரப்பூர்வமா சொல்றீங்க. இதுதான் முக்கியமான வித்தியாசம். இன்னைக்கு நாம ரொம்ப சுலபமா அழுத்துற அந்த நோட்டா பட்டன் ஒரே நாள்ல வந்துடல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. ஒரு அடிப்படை ஜனநாயக உரிமைக்காக கிட்டத்தட்ட 12 வருஷம் நடந்த ஒரு சட்ட போராட்டத்தோடு வெற்றி அது. இந்த மாற்றத்தை பாருங்க. 2013க்கு முன்னாடி செக்ஷன் 49(o)ன்னு ஒன்னு இருந்துச்சு. அதாவது உங்களுக்கு யாரையும் பிடிக்கலனா தனியா ஒரு ரெஜிஸ்டர்ல போய் கையெழுத்து போடணும். யோசிச்சு பாருங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போடலன்னு ஊருக்கே தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அதனாலேயே நிறைய பேர் அதை பயன்படுத்த பயந்தாங்க. ஆனா இப்போ நோட்டா பட்டன் உங்க ஓட்டு மாதிரியே முழுக்க முழுக்க ரகசியமானது. இது எவ்ளோ பெரிய மாற்றம் பாத்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இந்த சட்ட போராட்டம் எதுக்காக நடந்துச்சு தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். PUCLங்கிற அமைப்பு உச்ச நீதிமன்றத்துல என்ன வாதாடுனாங்கன்னா, ஒரு ஜனநாயகத்துல மக்களுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை மட்டும் இருந்தா பத்தாது, நிராகரிக்கிற உரிமையும் வேணும். அதுவும் ரகசியமா பதிவு செய்யப்படணும்னு சொன்னாங்க. அந்த நிராகரிப்பு அது வெறும் கோபம் இல்ல, அது ஒரு முக்கியமான டேட்டா. அந்த டேட்டா தான் ஜனநாயகத்தை சரி செய்யும்னு வாதிட்டாங்க. இப்போதான் நாம விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். நோட்டாவ இனிமே நாம ஒரு ஓட்டா பார்க்கக்கூடாது. அது ஒரு டேட்டா, ஒரு தகவல். இந்த ஒரு சின்ன பார்வை மாற்றம் போதும் நோட்டாவோட முழு சக்தியும் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க ஓட்டு போடலன்னா அது நல் டேட்டா, அதாவது ஒரு கணக்குல வராத காலி இடம். அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனா நீங்க நோட்டாவுக்கு ஓட்டு போட்டா அது நெகட்டிவ் டேட்டா. அதாவது நான் சிஸ்டம்ல இருக்கேன், நான் இந்த தேர்தல்ல பங்கெடுக்கிறேன், ஆனா நீங்க கொடுத்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே சரியில்லைன்னு உறுதியா சொல்ற ஒரு பதிவு. இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு தகவல். இத நாம அரசியல் அமைப்புக்கு வைக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு கூட சொல்லலாம். ஒரு பாலம் கட்டினா அது எவ்ளோ பார தாங்கும்னு டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம அரசியல் சிஸ்டம் எந்த அளவுக்கு மக்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்து எங்கெல்லாம் அது ஃபெயில் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க நோட்டா உதவுது. இல்லனா இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம். நம்ம போன்ல ஒரு ஆப் சரியா வேலை செய்யலனா நம்ம பக் ரிப்போர்ட் அனுப்புவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நோட்டா ஓட்டுங்கிறது நாம அரசியல் கட்சிகளுக்கு அனுப்புற ஒரு பக் ரிப்போர்ட். உங்க சிஸ்டம்ல, அதாவது நீங்க வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிற முறையில ஏதோ பெரிய கோளாறு இருக்கு, அதை சரி பண்ணுங்கன்னு சொல்றோம். சோ இதனால என்ன நடக்குது? ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப் உருவாகுது. அதாவது ஒரு சிஸ்டம் நல்லா இயங்கணும்னா அதுல இருக்கிற குறைகளை யாராவது சுட்டி காட்டணும். அந்த குறைகளை வச்சுதான் அந்த சிஸ்டம் தன்னைத்தானே சரி பண்ணிக்க முடியும். நோட்டா அந்த வேலையை தான் செய்யுது. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல இந்த டேட்டாவுக்கு ஏதாவது பவர் இருக்கா? இந்த ஃபீட்பேக்கால ஏதாவது மாற்றம் வருதா? வாங்க சில உதாரணங்களை பார்க்கலாம். இப்ப இந்த ரிசல்ட்டை பாருங்க. ஏங்கிற வேட்பாளர் ஜெயிச்சிட்டார். ஆனா அவருக்கும் ரெண்டாவதா வந்த பிக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் 5% தான். ஆனா நோட்டாவுக்கு 15% வாக்குகள் பதிவாகியிருக்கு. இதோட அர்த்தம் என்ன? ஜெயிச்சவரை விட வேட்பாளர்களை பிடிக்காதவங்க 3 மடங்கு அதிகமா இருக்காங்க. அப்போ அந்த வெற்றிக்கு என்ன மரியாதை இருக்கு? இது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நேரடியான எச்சரிக்கை.
இந்த மாதிரி டேட்டா அரசியல் கட்சிகளை சும்மா இருக்க விடாது. முதல்ல மக்கள் கோவமா இருக்காங்கன்னு அவங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். ரெண்டாவதா, அடுத்த முறை வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் போது யோசிப்பாங்க. குறிப்பா கிரிமினல் ரெக்கார்டு இருக்கிறவங்கள நிறுத்த தயங்குவாங்க. ஒரு தொகுதியில தொடர்ந்து நோட்டா வாக்குகள் அதிகமா பதிவானா அவங்க அவங்களோட வியூகத்தையே மாத்தியே ஆகணும். இது ஒரு அமைதியான புரட்சி. இப்ப நாம பேச போறதுதான் இந்த முழு விவாதத்தோட முக்கியமான புள்ளி. இன்னைக்கு நாம பதிவு செய்யற இந்த டேட்டா வெறும் ஒரு தேர்தல் முடிவோட நின்னுடாது. இதுதான் நாளைக்கு நம்ம நாட்டுல உருவாக போற சட்டங்களுக்கு விதையா அமைய போகுது. யோசிச்சு பாருங்க, ஒரே தொகுதியில 50,000 பேர் 50,000 பேர் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறாங்க. இது வேற ஒரு நம்பர் இல்ல, இது ஒரு அலாம். அரசியல் கட்சிகள் காதுல கேக்குற மாதிரி அடிக்கிற ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. இது அவங்களால நிச்சயம் புறக்கணிக்க முடியாது. இது ஏதோ நம்ம கற்பனையில நடக்கிற விஷயம் இல்ல, உண்மையிலே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, மகாராஷ்டிரா, ஹரியானால நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல ஒருவேளை நோட்டாவுக்கு தான் அதிக ஓட்டு விழுந்தா அந்த தேர்தலையே ரத்து செஞ்சுட்டு மறுதேர்தல் நடத்தணும்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இது சாத்தியமாச்சு? பல வருஷமா மக்கள் பதிவு செஞ்ச அந்த நோட்டா டேட்டா தான் இந்த சட்ட மாற்றத்துக்கு ஆதாரமா இருந்துச்சு. இது ஒரு பெரிய வெற்றி. அப்போ இந்த முழு ப்ராசஸும் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. நீங்க ஒருத்தர் நோட்டாக்கு ஓட்டு போடுறீங்க, அது ஒரு நெகட்டிவ் டேட்டாவா பதியுது. உங்கள மாதிரி பல லட்சம் பேர் போடும்போது அது ஒரு பெரிய டிஜிட்டல் தடமா மாறுது. இந்த டேட்டா தேர்தல் ஆணையத்துக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. அந்த அழுத்தம் கடைசியில சட்ட திருத்தங்களுக்கு வழிவகுக்குது. பாத்தீங்களா, உங்க ஒரு ஓட்டு எங்க போய் முடியுதுன்னு? அதனால கடைசியா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும். இன்னைக்கு நீங்க வாக்குப்பதிவு இயந்திரத்துல பதிவு செய்யறது வெறும் உங்க எதிர்ப்ப மட்டும் இல்ல, நாளைக்கு வரப்போற சட்டத்துக்கான முதல் வரிய நீங்க தான் எழுதுறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் டேட்டா தான் எதிர்காலத்தின் சட்டம். அந்த சட்டத்தை உருவாக்குற சக்தி உங்க கையில தான் இருக்கு.